ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். உங்க வீட்டு அடியா, எங்க வீட்டு அடியா, ஊராரெல்லாம் சேர்ந்து அடிச்ச அடியா தான் அந்த ஃபயர் கேர்ள்ஸ் வந்து அப்படி தாக்கியிருக்காங்க. தொடப்பக்கட்ட பிஞ்சு போயிருச்சு. அந்த அளவுக்கு அடிச்சு வச்சு செஞ்சிருக்காங்க அதிமுக ஒன்றிய செயலாளர. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குன்றத்தூர் மேற்கு ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற இளைஞர் அணி செயலாளர் பொன்னம்பலத்த 2 கேர்ள்ஸ் போயிட்டு செம்மையா பிச்சு படல் எடுத்திருக்காங்க. என்ன சம்பவம்? எதுக்காக அடிச்சீங்க? அப்படின்னு அவங்க கிட்ட விசாரிச்சேன்னா, இல்ல சார், அவங்க வீட்ல நாங்க வாடகைக்கு இருந்தோம். வாடகைக்கு இருந்துட்டா மட்டும் அவருக்கு நாங்க எழுதியா குடுத்துட்டோம். அவரு வீட்ட தான் குடுத்திருக்காரு. நாங்க அவருக்கு ஒண்ணும் எங்களுக்கு குடுக்கல. சும்மா வந்து என்ன பண்றாரு, பாலியல் தொல்லையே குடுத்திருந்தாரு. சரி ஓகே. வீட்ட விட்டு காலி பண்ணிட்டு, இந்த ஆளு இப்படிதான் வந்து தொல்ல பண்ணின்னு இருக்கான். எதுக்கு நம்மளுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க வீட்ட விட்டு காலி பண்ணிட்டு வேற இடத்துக்கு போயிட்டோம். வேற இடத்துக்கு போனாலும் ஃபோன் பண்ணி என்ன பண்றாப்புல, ரொம்ப டார்ச்சர் பண்றாப்புல. அதனால என்ன பண்றோம், நாங்க பயந்து போய்லாம் வந்து ஓடாம இதுக்கப்புறம் ஓடாம இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, எடுத்தோம் பாருங்க ஆயுதத்த. போயிட்டு வீட்ல யாருன்னுலாம் கூட பார்க்கலையே. வீட பூந்து 2 பேர சரமாரியா ஒரு பக்கம் அவ தாக்க, ஒரு பக்கம் இவ தாக்க, 2 பேர தாக்கி, தாக்கி, தாக்கி விளையாடியிருக்காங்க. ஒன்றிய செயலாளர். பாவம் ரொம்ப பஞ்சர் ஆயி போயிருக்காரு ஒன்றிய செயலாளரு. ஆனா இருந்தாலும் இந்த ஃபயர் கேர்ள்ஸ் வந்து எடுத்த நடவடிக்கை வந்து ரொம்பவே கரெக்ட். ஏன்னா ஒவ்வொரு கேர்ள்ஸும் வந்து இது மாரி தான் இருக்கணும். ஒருத்தர் வந்து நம்மளுக்கு பாலியல் தொல்லை குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எந்த அளவுக்கு தான் நம்ம பயந்து போய் நிறுத்து. என்னைக்குனா ஒரு நாள் வீரமங்கை போல நம்ம என்ன பண்ணணும், எழுந்து நின்று திருப்பி அவங்களுக்கு என்ன பண்ணணும், குடுக்கணும். அதுதான் வந்து ரொம்பவே அ தைரியமான ஒரு செயல். அந்த 2 கேர்ள்ஸுக்கு வந்து ரொம்ப பாராட்டுக்குரியான விஷயம். அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுக்க, இப்பதான் வந்து புதுசா வந்து சட்டம்லாம் போட்டுருக்காங்க. இந்த சட்டங்கள் எல்லாம் அந்த அதிமுக ஒன்றிய செயலாளர் மேல போக, உடனே எடப்பாடி டென்ஷன் ஆயி, "இவரு கட்சியிலருந்து நீக்குறேன்ப்பா" அப்படின்ற மாரிலாம் சொல்லியிருக்காரு. ஆனா ஒரு விஷயம், யார் அந்த சார்? யார் அந்த சார்? கேட்டுட்டு இருக்க எடப்பாடி பழனிசாமி கட்சிக்குள்ளேயே நெறைய சார்கள்லாம் புதுசா என்ன பண்றாங்க, தோன்றி வராங்க. ஒருவேளை இந்த சாருங்களெல்லாம் சேர்ந்து தான் இந்த மாதிரி யார் அந்த சார்? யார் அந்த சார்? அப்படின்னு கேட்டு புதிர் கிளப்புறாரோ என்னவோ எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு. ஆனா இருந்தாலும் குன்றத்தூர்ல இந்த விஷயம் இப்படி நடந்திருக்கிறது உண்மையிலேயே பாராட்டுக்குரியான விஷயம். பெண்கள் இந்த அளவுக்கு தைரியமா இருக்கணும் அப்படின்றது தான் நெறைய பேர் என்ன பண்றாங்க, இந்த விஷயத்த வரவேற்கத்தக்கறாங்க. உண்மையிலேயே அவங்கள வந்து பாராட்டணும். அதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. ஏன்னா ஒவ்வொரு பெண்களும் இப்படி இருந்துட்டா பிரச்சனையே சால்வ்டு. உங்களுக்கு யாருன்னா பிரச்சனை குடுக்குறாங்களா, ஆன் த ஸ்பாட்லயே உங்களுக்கு பனிஷ்மென்ட் குடுத்துருங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நீங்க கம்ப்ளைண்ட் உங்க தரப்பு நியாயத்த நீங்க சொல்லலாம். எல்லாரும் என்ன பண்றா, சட்டம் நம்ம மேல பாய்ஞ்சிரும், தப்பா போயிரும். அப்படியெல்லாம் இல்லங்க. இப்ப பெண்களுக்கெல்லாம் வந்து பாதுகாப்பு சட்டம் வந்து ரொம்பவே கடுமையாக்கி இருக்காங்க. அதனால நீங்க எல்லாம் பயப்பட தேவையில்ல. இந்த 2 ஃபயர் கேர்ள்ஸ் மாரி என்ன பண்ணிரணும், அட் ஸ்பாட்லயே வந்து என்ன பண்ணிருக்கணும், பனிஷ்மென்ட் குடுத்துடணும். அது பிறகு அவரு நீங்க போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல நான் ஏன் குடுத்தோம்? எதுக்கு குடுத்தோம்? இந்த மாரி அவங்க எங்களுக்கு தொல்ல குடுத்தாங்க. அதனால நாங்க அடிச்சோம் அப்படின்ற உங்கள தற்காப்புக்கிறீங்க. அவ்வளவுதான் கண்டி. மத்தபடி வேற எதுவுமே இல்ல. உண்மையிலேயே இந்த விஷயம் வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது. இத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழ கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.